அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புதுமையா என்ன டிஷ் செய்ய போறீங்க? நேர்களுக்கு சொல்லி தாங்க பார்க்கலாம். என்னங்க கத்தியில இன்னைக்கு இடியாப்பம் செய்ய போகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது நான் வந்து 3 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா சுடுதண்ணியை சூடு பண்ணி அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டிக்கிங்க. அதாவது முறுக்கு மாவு பதம் நல்லா பிடிச்சிக்குங்க. அது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்படியே அமுத்தி கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் மேக்னேட் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து முறுக்கு குழல் எடுத்துக்கலாம். அதாவது இடியாப்ப குழல்னு விற்பாங்க. அப்படி இல்லைன்னா முறுக்கு குழல்லையே வந்து ஓட்டை சிறுசாக இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம இடியாப்பம் செஞ்சிடலாம். நம்ம அதுக்கு வந்து கொஞ்சம் மாவு எப்போ போல் முறுக்கு புளிகிற மாதிரி அதை புளிஞ்சு விடணும். அதாவது இப்போது அதுக்குன்னு தனியாக இடியாப்போ பாத்திரம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தையே வச்சு நீங்கள் அதில் வந்து தட்டில் புளிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்தால் இடியாப்பம் ரெடி. ரொம்ப ஈஸியான டிஷ். இதுக்கான தொட்டுக்கிறதுக்கு வந்து கடலைக்கறின்னு நம்ம பண்ணணும். அது வந்து முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கு. மறக்காமல் அதை செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா டெலிஷியஸாக இருக்கும். இது கூட சாப்பிடும்போது இது கூட கரும்பு சக்கரை, அதுக்கப்புறம் தேங்காய் அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா இனிப்புக்கு நல்லாயிருக்கும். இதே காரத்துக்கு வேணும்னா அந்த கடலைக்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். நல்லா கடைசி வரைக்கும் பார்த்துக்குங்க. ஸோ அதே ப்ரொசீஜரோடு பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. Tip, 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 tip.